கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாவரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இன்றைக்கு சாபங்கள் வர என்ன காரணம்ங்கிற தலைப்பிலே நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நம்மளை ஆசீர்வதிப்பதே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். என்னாகமம் 24:1 நம்மளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. என்னாகமம் 24:20 நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும்போது கர்த்தர் அவனை எல்லாவற்றிலையும் அவனை ஆசீர்வாதமாக தேவன் அவனை வைக்கிறார். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆண்டுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வருகிறதுக்கு என்ன காரணம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் கேட்குறதான தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது சாபத்திலிருந்து நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் தப்பித்து கொள்கிறதுக்கு ஒரு மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டிப்பாக கண்டுகொள்ள முடியும். சத்தியத்தையும் வேத வசனங்களையும் தேவனால் வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தைகளையும் நீங்கள் அதிகமாக கவனித்து கேட்கும்போது தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும்போது சாபத்திலிருந்து நீங்கள் குடும்பமாக தப்பித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். சாபங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய சபைக்கு வருகிற தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் சாபங்கள் உன் குடும்பத்தின் மேல் வராமல் இருக்க வேண்டுமானால், நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தெய்வ வார்த்தையின்படியாக நீ அநேக காரியத்தை நீ செய்ய வேண்டும். சபைக்கு வருகிற அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது சாபங்கள் விலகாமல் இருக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவங்க செய்கிற ஒரு சில தவறு நிமித்தமாக குடும்பத்திலே சாபங்கள் நிலை கொண்டு இருந்து விடுகிறது. அது நிமித்தமாக ஒரு பெரிய பாதிப்பு குடும்பங்களிலே வருகிறது. இப்படிப்பட்டதான சாபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால் ஒரு 5 காரியத்தை நிமித்தமாக சாபம் வருகிறது என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். இதை நீ அறிந்து கொள்ளும்போது இதிலிருந்து உன்னை நீ காத்துக்கொள்வதற்கு இது ஒரு ஏதுவான காரியமாக இருக்கும். ஒன்றாவது, நீ ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய்யாது இருக்கும்போது சாபங்கள் வருகிறது. இரண்டாவது, ஏமாற்றுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, துரோகிகள் சபிக்கப்பட்டவர்கள். நான்காவது, பரியாசம் பண்ணுகிறது சாவுக்கு ஏதுவானது. ஐந்தாவது, தரமற்ற காணிக்கை நிமித்தமாக சாபங்கள் வருகிறது. நாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சாபங்கள் வருவதற்கு முதலாவது ஒரு காரணம், ஆவிக்குரிய ஆராதனை செய்யாமல் இருக்கும்போது சாபங்கள் வருகிறது. சபையில் 2 விதமான ஆராதனை இருக்கிறது. ஒன்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை, இன்னொன்று தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஆராதனை. ஆண்டுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனையையும் அங்கீகரிக்கப்படாத ஆராதனையையும் தெரிந்து கொண்டவங்களாக இருக்க வேண்டும்.
நீங்கள் போகிறதான சபை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சபையாக இருக்கிறதா, அங்கே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை இருக்குதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஆராதனைக்கு நீங்கள் போகும்போது சாபங்கள் விலகாமல் ஆராதனை முடிந்து நீங்கள் வீட்டுக்கு வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆராதனை சபையில் இருக்குமானால் அந்த ஆராதனை முடிந்து நீங்கள் வரும்போது எல்லா சாபங்களும் உங்களை விட்டு விலகின ஒரு பெரிய நிச்சயத்தோடும் சமாதானத்தோடும் நீங்கள் ஆராதனை முடிந்து உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் திரும்புவீர்கள். இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது ஆபேலினுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். காயினுடைய ஆராதனை அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆதியாகமம் 4:4, ஆதியாகமம் 4:5. ஆபேலுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட்டதினாலே காயின் தன் சகோதரனை கொலை செய்கிறான். அது நிமித்தமாக காயின் சபிக்கப்பட்டவனாக போகிறான். ஆபேலுடைய இரத்தத்தை இந்த பூமி தன் வாயை திறந்து வாங்கி கொண்டது நிமித்தமாக காயின் சபிக்கப்படுகிறான். ஆதியாகமம் 4:11-12. இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஆராதனை செய்கிறவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனையை அவங்க துன்புறுத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள். அதுக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்கள். இன்றைக்கும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனையும் அங்கீகரிக்கப்பட்ட சபையும் நடக்கும்போது அங்கீகரிக்கப்படாத இடத்தில் உள்ளவங்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கும் முழுமையாக அவர்கள் எதிர்க்கிறார்கள், அதை பகைக்கிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். தேவனால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் ஏதோ ஒரு உலக வேலையை கொடுத்து அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தன் பக்கமாக வைத்துக் கொள்கிறார்கள். ஏன் கர்த்தர் காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை? தன் பாவங்களை மன்னிக்கும்படியாக நிலத்தின் கனிகளை அவன் கொண்டு வந்தான். இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பலியை தேவன் விரும்புகிறார் என்பதை அறியாமல் நிலத்தின் கனிகளை அவன் கொண்டு வந்தான். நிலத்தின் கனியினாலே அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. இரத்தத்தின் பலியே பாவத்தை மன்னிக்கும் என்பதை அவன் அறியவில்லை. சர்வாங்க தகனபலி மூலமே பாவ நிவாரணம் உண்டாகும் என்பது வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் எப்படிப்பட்ட ஆராதனையை அங்கீகரிப்பார் என்கிற வெளிப்பாடே அவன் வாழ்க்கையில் இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் வந்ததினால அவன் ஆராதனையின் பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அது நிமித்தமாக சாபம் அவன் வாழ்க்கையிலே வருகிறது. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆராதனைகளை தேவனுடைய அசைவாடுதலை ஒவ்வொருவரும் உணர்கிறவங்களாக இருப்பார்கள். தேவனுக்கு ஏற்ற பலியோடு தன்னை ஆராதிக்கும்படியாக சபைக்கு வருகிற அத்தனை பேரும் எழுமி நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம் என்று சொல்லும்போது ஒரு பெரிய தெய்வீக உணர்வை எல்லாரும் உடையவங்களாக நிற்பார்கள். கர்த்தரை ஆராதிப்போம் என்று ஊழியர்கள் சொல்லும்போது தேவனுடைய உணர்வுடைந்தவர்களாக ஒரு உணர்வுள்ள ஆராதனையாக அந்த ஆராதனை இருப்பதை அத்தனை பேரும் பார்ப்பார்கள்.
காயின் தேவனை குறித்தும் தேவன் எப்படிப்பட்ட பலிகளை விரும்புகிறார் என்பதை குறித்தும் தேவனை குறித்தும் எந்த அறிவும் இல்லாமல் கர்த்தரை ஆராதித்ததினாலே தேவனுக்கென்று பலி செலுத்தினதினாலே அவன் பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. உங்கள் ஆராதனை இயேசுவை பற்றி வெளிப்பாடு உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். பாடல் பாடும்போதும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கும் போதும் இயேசுவை பற்றி தான ஒரு வெளிப்பாட்டின் ஆராதனையாக அவரை பற்றி தெய்வத்தை பற்றி தெய்வத்தினுடைய மகிமையை பற்றி அவர் செய்கிற மகத்துவங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு உடையவங்களாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை. ஒரு ஆண்டுடைய பிள்ளை சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கும் போது அவங்க 3 வித தன்மைகளை அவங்க உணர்ந்து கொள்வார்கள். முதலாவது அவங்க தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் செய்கிற ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆனால் அவங்க தேவனுடைய சபையை விட்டு வரும்போது பெரிய தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருப்பதை அவர்கள் பார்ப்பார்கள். கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணியிருப்பார். இரண்டாவதாக இளைப்பாறுதலுடையவங்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக சாபங்கள் எல்லாம் தன்னை விட்டு விலகி இருப்பதை அவர்கள் அற்புதமாக உணர்வார்கள். ஒரு மனிதனுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பதற்கு இந்த 3 தன்மை காணப்படும். தெய்வ சமாதானம் உண்டாகும், தெய்வீக இளைப்பாறுதல் உண்டாகும், தன் சாபங்களெல்லாம் தன்னை விட்டு விலகுவதை அவங்க தெய்வீகமாக அவர்கள் உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களாக இருப்பார்கள். சபைக்கு வந்தோம், ஆராதனை குறித்த உணர்வு இல்லாமல், ஜெபத்தை குறித்த உணர்வு இல்லாமல், அங்கே நடக்கிற தேவனுடைய வார்த்தை குறித்தும் எந்த உணர்வு இல்லாமல் ஒரு மனிதன் சபைக்கு வந்துவிட்டு உணர்வற்றவனாய் சபை விட்டு போவானானால் அவன் சாபம் இன்றையும் விலகவில்லை என்பதுதான் அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. சாபம் விலக்கப்பட்டவங்க ஆராதனையும் ஜெபத்தையும் தேவனுடைய வார்த்தையும் உணர்வுடையவங்களாக கேட்பார்கள். சபை முழுவதுமே உணர்வுடையதாக இருக்கும். அதை அவர்கள் ஒவ்வொரு நேரமும் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். சாப விலக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உணர்வின் ஜீவி உடையவங்களாக இருப்பார்கள். ஜெபம் உணர்வுடையது, ஆராதனை உணர்வுடையது, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருப்பது உணர்வுடையது. சாபங்கள் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் ஒரு ஆவிக்குரிய ஆராதனையை நீ உன் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தனிமையாயிருந்து தேவனோடு கூட உறவாடுகிற நேரத்திலையும் கூட ஒரு வெறுமையான பாடலை பாடாமல் ஒரு உணர்வுள்ள பாடலோடு ஜெபத்தோடு நீ கர்த்தரை ஆராதித்து வேதத்தை வாசித்து நீ காத்திருப்பாயானால் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு சாபங்கள் விலகியிருப்பதை உன் ஆவியிலே தேவன் உணர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு தெய்வீக சமாதானமும் தெய்வீக இளைப்பாறுதலும் உன்னை நிறைப்பித்து கொண்டே இருப்பதை நீ பார்ப்பாய். கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமை உனக்காக செய்வார். இரண்டாவதாக ஏமாற்றுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23. யோசுவா 9ஆம் அதிகாரம் 22, 23. ஏமாற்றுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். யோசுவா கானானை சுதந்தரித்த போது கானானிலே அவன் யுத்தம் செய்து ஒவ்வொரு பட்டணமாக அவன் ஜெயித்து கொண்டே வருகிறான். முதலாவது எரிகோவை அவன் ஜெயிக்கிறான். அடுத்த ஆயிட் பட்டணத்தை ஜெயிக்கிறார்கள்.
அடுத்து கிபியோனியர்களோடு அவங்க யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த கிபியோனியர்கள் கானானில் இருந்தார்கள். ஆனால் யோசுவாவை கண்டு மிகவும் பயந்தவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தர் சேனைகளின் தேவனாக, சேனைகளின் கர்த்தராக யோசுவாவோடு தேவன் இருந்ததை கிபியோனியர்கள் கண்டு மிகவும் அவனுக்காக பயந்தார்கள். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கும்போது ஒரு தெய்வீகமான பயத்தை தேவன் உண்டாக்குவார். அவருடைய ஜெபத்தை கண்டு பயப்படுவார்கள், ஆராதனை கண்டு பயப்படுவார்கள். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கும்போது அவனை கண்டு ஒரு தெய்வீகமான பயம் ஜனங்களுக்குள்ளே உண்டாகிறதை இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். சேனைகளின் கர்த்தராக யோசுவாவோடு தேவன் இருந்தார். அதாவது யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருந்தார். யோசுவாவுக்காக தேவனை யுத்தம் பண்ணுகிறதை கண்டபோது கிபியோனியர்கள் மிகவும் பயந்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்றபடி தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். ஆனால் கானான் தேசத்திலே யோசுவா இருந்தபோது கர்த்தர் தன்னை சேனைகளின் கர்த்தராக வெளிப்படுத்தினார். அவனை கண்டு பயப்படுகிற ஒரு பயத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அவனுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணதை அநேகர் கண்டார்கள். அதை கண்டு ஒரு தெய்வீக பயம் அவங்களுக்கு உண்டானது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, ஒரு யோசுவாவை போல கர்த்தர் உன்னை அழைத்திருப்பார். ஆனால் உனக்காக தேவன் கண்டிப்பாக யுத்தம் பண்ணுவார். கிபியோனியர்கள் உன்னை கண்டு பயப்படும்படியான ஒரு காரியத்தை தேவன் செய்வார். இந்த கிபியோனியர்கள் மேல் சாபங்கள் வர என்ன காரணம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே இருந்த அவர்கள் தந்திரமாக நாடகம் ஆடினார்கள். மிகவும் தந்திரம் அவங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியத்தையும் நாம் நேரடியாக செய்ய வேண்டுமே தவிர தந்திரமாக நாம் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நாம் விரும்புகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நேரடியாக நாம் செய்ய வேண்டுமே தவிர தந்திரமாக ஒருவரையும் நாம் வஞ்சிக்கக்கூடாது. தந்திரத்தின் நிமித்தமாக சாபங்கள் வருகிறது. ஏமாற்றுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். உங்களை நம்பி உங்கள் பட்சமாக இருக்கிற ஒருவரையும் நீங்கள் ஏமாற்றி விடக்கூடாது. அவங்களுக்காக நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும். உண்மையுடையவங்களாக இருக்க வேண்டும். தந்திரங்கள் ஒருபோதுமே அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தந்திரங்கள் சாபங்களை கொண்டு வந்துவிடும். ஏமாற்றுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களை ஏமாற்றி பொய்யினாலே சம்பாத்தியம் பண்ணின அநேகர் இந்த உலகத்தில் ரொம்ப நாட்கள் அவங்க ஜீவனோடு வாழ முடியாது. கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு முன்பாகவும் தேவ ஜனங்களுக்கு முன்பாகவும் தந்திரமுடையவர்களாக இருந்தார்கள். தெய்வ பிள்ளைகளுடைய நடுவில் இருந்து கொண்டு தாங்கள் தூரமாக இருந்ததாக தன்னை காண்பித்து கொண்டார்கள். எங்கேயோ தூர தேசத்திலிருந்து தாங்கள் வந்ததைப் போல காண்பித்து கொண்டார்கள். கிபியோனியர்கள் தந்திரக்காரர்களாக இருந்தார்கள். தங்களை தூர தேசத்திலிருந்து வந்தவர்களைப் போல காண்பித்தார்கள். அவர்கள் மாறு வேடம் போட்டார்கள், பொய் சொன்னார்கள். யோசுவாவையும் சபையையும் அவர்கள் வஞ்சித்தார்கள். இந்த 5 வித பாவத்தின் நிமித்தமாக கிபியோனியர்கள் அங்கே சபிக்கப்படுகிறார்கள். யோசுவா அவர்களை சபிக்கிறார். அவங்களுக்காக சாபத்தீடாக ரெண்டு சுமைகள் கொடுக்கப்படுகிறது, 2 வேலைகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்ட வேண்டும்,
தண்ணீர் எடுக்கிற பணிவிடைக்காரராக இருக்க வேண்டும் என்று ரெண்டு தண்டனையின் வார்த்தையை ஜோசுவா அவங்களுக்கு முன்பாக கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்காக நீ தண்ணீர் எடுக்க வேண்டும், விறகு வெட்ட வேண்டும். இது உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியமாக நீ அதை செய்ய வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அங்கே அவங்களுக்காக கொடுக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்போது நாம் சபையில் செய்கிற ஒவ்வொரு வேலையாக இருந்தாலும் அது தெய்வீகமாக தெய்வம் நமக்கு கொடுத்த பாக்கியமாக நம்ம அந்த வேலையை செய்கிறோம். ஒருவரும் கர்த்தருக்காக செய்கிற வேலையை தண்டனையாக ஒருபோதும் அவங்க செய்வதே இல்லை. எதையும் எதிர்பார்த்து அவங்க செய்வதே இல்லை. மனப்பூர்வமாகவும் மிகவும் திருப்திகரமாகவும் கர்த்தருக்காக ஒரு சேவை செய்ய வேண்டும் என்கிற மன விருப்பத்தோடும் ஆண்டுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் சபையிலே வேலை செய்கிறார்கள். அந்த வேலைகள் தண்டனையின் வேலை அல்ல, அது மனப்பூர்வமாக தேவனுக்காக செய்கிற வேலைகள். ஆனால் கிபியோனியர்கள் 5 விதமான காரியங்களை அவங்க செய்த நிமித்தமாக தண்டனையாக தேவனுடைய ஆலயத்துக்கு தண்ணீர் எடுக்கவும் விறகு வெட்டவும் அவங்களுக்கும் அவங்களுடைய சந்ததிக்கும் அது ஒரு தண்டனையாக கொடுக்கப்படுகிறது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன அறிகிறோன்னு சொன்னாக்கா, ஏமாற்றுகிறவர்கள் சபிக்கப்பட்டவங்களாக இருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் சாபத்தீடானவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் மற்றவங்களுக்காக செய்கிற உதவிகள் அநேகமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவங்களை வஞ்சித்து வாழ்கிற வாழ்க்கையை அமைத்து கொள்ளவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்தோம், இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுகிறவங்களாய் சபையில் இருப்பார்களால் அந்த குடும்பங்களில் தண்டனையாக வேலைகள் கொடுக்கப்படுகிறது. அவங்க செய்கிற வேலை ஒரு ஆசீர்வாதமான தேவனால் கொடுக்கப்பட்ட வேலையாக இல்லாமல் தண்டனையாய் கொடுக்கப்பட்ட வேலையாக அது மாறிவிடும். இன்றைக்கு நீ யாராவது ஏமாற்றியிருப்பாயானால் நீ அவங்கள்ட்ட நாளத்தனையாய் நீ திருப்பி கொடுக்கும்போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற கர்த்தர் சொல்லுவார். சகைவனுடைய வீட்டுக்கு கர்த்தர் வந்தபோது நீ மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லவே இல்லை. சகைவனுடைய வீட்டில் ஆண்டவர் வந்ததுனால தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அவனுடைய வீடு முழுவதையும் நிரப்பியிருந்தது. தெய்வ மகிமையிலே அவன் உணர்வடைந்தவனாக, நான் யார்த்தையாவது நான் அநியாயமாய் வாங்கி திரும்பினால் நான் இரட்டத்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன். கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, அதாவது சாபம் விலகினது என்று சொன்னார். நீ ஏமாற்றி வஞ்சித்த ஒரு பொருளும் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. அது இருக்கிற வேலையும் ஒரு தண்டனைன்னு வேலையாக அந்த வேலைகள் உனக்கு வந்துவிடும். ஒரு ஆசீர்வாதமான வேலையாக இல்லாமல் தண்டனையின் வேலையாக கொடுக்கப்பட்டு விடும். ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, துரோகிகள் சாபத்துக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார்கள். லூக்கா 6:16. லூக்கா 6:16. அங்கே யூதாசை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவனை துரோகி என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் தன்னோடு இருக்கும்படியாக 12 சீசர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு. அதில் ஒருவன் துரோகியாக இருந்தான். தன்னோடு இருக்கும்படியாக ஆண்டவர் 12 சீசர்களை தெரிந்து கொள்கிறாரு. தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இரவெல்லாம் ஜெபம் பண்ணி தன்னோடு யார் இருக்க வேண்டும் என்பதை அவ்வளவு லகுவாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல், மாம்ச பிரகாரமாக தெரிந்து கொள்ளாமல்,
தன்னோடு இருக்கிற 12 சீசர்களையும் அவர் இரவெல்லாம் ஜெபித்து விட்டு அவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் ஜெபம் பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீசர்களுள்ள கூட ஒரு மனிதன் ஆண்டவருக்கு துரோகியாயிருந்தான். அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்ததை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். துரோகம் பண்ணுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். யூதாசை துரோகம் பண்ணும்படியாக சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். முழுக்க பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு பிசாசினாலே நடத்தப்படுகிறவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் துரோகம் பண்ணுறவங்களாக இருப்பார்கள். ஒரு நன்மையும் அவங்ககிட்ட இருந்து நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்பிக்கையின் துரோகம் உடையவங்களாக இருப்பார்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கொடுக்கறதே சாப்பிட்டு கொண்டு உங்களுக்கு விரோதமாக பின்னாட்களில் எழும்புவார்கள். இதுதான் துரோகிகளுடைய அடையாளம். அப்படிப்பட்டவங்களுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 5-7 வசனம், 57வது வசனம். கிதியோனுடைய மறுமனையாட்டியினுடைய குமாரனாக அபிமெலேக் இருக்கிறார். இந்த அபிமெலேக்கினுடைய வாழ்க்கையில் அவன் செய்த பெரிய தவறு என்னவென்றால் தன் தகப்பனுக்கும் தகப்பனுடைய குமாரர்களுக்கும் அவன் துரோகம் பண்ணுகிறான். நியாயாதிபதிகள் 8:30 கிதியோனுக்கு 70 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் 8:30. இதில் கிதியோன் மறுமனையாட்டின் ஒரு குமாரனாக அபிமெலேக் இருக்கிறார். அபிமெலேக்கு மேலே சாபங்கள் வர என்ன காரணம்? தன்னுடைய தகப்பனாகிய கிதியோன் உயிரோடு இருக்கும்போதே தான் ராஜாவாக்கும்படியாக ஜனங்களை தன் பக்கமாக அவன் சேர்த்துக் கொள்கிறான். தகப்பன் உயிரோடு இருக்கும்போது தகப்பனுடைய அதிகாரம் முழுவதையும் தன் பக்கமாக அவன் சேர்த்து கொள்ளும்படியாக ஜனங்களை தன் பக்கமாக அவன் சேர்த்தான். தகப்பன் உயிரோடு இருக்கும்போது தகப்பனை வஞ்சித்து தகப்பனை ஏமாற்றுகிற அபிமெலேக்குக்கு மேலே சாபங்கள் வருகிறது. ஒருபோதும் உன் தகப்பனை நீ ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. உன்னை நடத்தும்படியாக கர்த்தர் உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தேவன் தந்திருக்கிறார். தகப்பனுக்கு விரோதமாகவே சபைகளிலே பேசி தனக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் சபிக்கப்பட்டவங்களாகி இருக்கிறார்கள். கர்த்தர் உன்னை அழைத்திருப்பார். ஆனால் நீ தனிமையாக சென்று நீ கர்த்தருக்காக பல காரியங்களை செய்ய முடியும். ஆனால் ஒரே சபைக்குள்ளே இருந்தே உன் தகப்பனுக்கு விரோதமாகவே நீ பேசி ஜனங்களை கூட்டி சேர்ப்பாய். ஆனால் அது உனக்கு ஒரு பெரிய சாபக்கேடாக முடிந்துவிடும். கிதியோன் உயிரோடு இருக்கும்போதே அபிமெலேக் அவனுக்கு விரோதமாக ராஜாவாக அவன் திட்டமிட்டான். எத்தனையோ உலக மனிதர்கள் ரட்சிக்கப்படாதவங்க தன் தகப்பனை இன்றைக்கும் கனப்படுத்துகிறார்கள். தகப்பன் உயிரோடு இருக்கிற காலங்கள் வரலையும் அந்த தகப்பனுடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற அநேக பிள்ளைகளை, ஒரு உலகத்து மனுஷனாக இருந்தாலும் சத்தியத்தை அறியாதவனாக இருந்தாலும் இன்றைக்கும் தன் தகப்பனை கனப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு கீழே இருந்து இன்றைக்கு காரியங்களை செய்கிற அநேகரை நாம் உலக ஜனங்களை பார்க்க முடியும்.
ஆனால் ஆவிக்குரிய சபையில் வருகிற அநேக விசுவாசிகள் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி சபையை உடைக்கிறார்கள். தனக்காக ஒரு ஆட்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். தன்னை ஒரு ராஜாவாக காண்பித்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்காக அழைத்திருப்பார். ஆனால் நீ தனியாக புறப்பட்டு சென்று ஒரு சபையை உன்னால் நிறுவ முடியுமே? உன்னை நடத்துகிற மேய்ப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றவராய் போய் ஒரு அற்புதமான ஊழியத்தை நீ செய்ய முடியுமே? ஆனால் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பும் போதுதான் அந்த இடம் ஒரு சாபத்தீடான இடமாக மாறுகிறது. இரண்டாவது, அபிமெலேக் செய்த இரண்டாவது தவறு என்னவென்றால் ஜனங்களை தேவனை மறந்து பாகாலை வணங்கும்படியாக செய்தான். நியாயாதிபதிகள் 8:34. நியாயாதிபதிகள் 8:34. தேவனை மறந்து பாகால்களை வணங்கும்படியாக ஜனங்களை அவன் பாகால் பக்கமாக திருப்புகிறான். விக்கிரக ஆராதனைக்கு நேராக அவன் திருப்புகிறான். மூன்றாவதாக அபிமெலேக் செய்த காரியம் என்ன? தன் தகப்பனாகிய கிதியோன் செய்த சகல நன்மைகளை ஜனங்களை விட்டு மறக்கும்படியாக அவன் போதிக்கிறான். தகப்பனால் ஜனங்களுக்காக செய்த ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகள் மறந்து போகும்படியாக அவன் போதிக்கிறான். 8:35. நியாயாதிபதிகள் 8:35. நான்காவதாக விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட காணிக்கை எடுத்து போக்கிரிகளை அவன் சம்பாதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 9:4. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காணிக்கை எடுத்து போக்கிரிகளை அவன் சம்பாத்தியம் பண்ணினான். நல்லவர்கள் அவனோடு கூட இல்லாமல் போக்கிரிகளை அவன் சம்பாத்தியம் பண்ணினான். ஐந்தாவதாக அவன் செய்த பெரிய தவறு என்னவென்றால் தன் தகப்பனுடைய குமாரர் 69 பேரை ஒரே கல்லினாலே அடித்தவன் கொண்டு போட்டுகிறான். தன் தகப்பனுடைய பிள்ளைகளை 69 வரை கொண்டு விட்டு அபிமெலேக் ராஜாவாக மாறுகிறான். இதை கிதியோனுடைய கடைசி மகன் கண்டு அபிமெலேக்கை சபிக்கிறான். நியாயாதிபதிகள் 9:20. தன் தகப்பனுடைய குமாரர் 69 பேரை அவன் ஒரே கல்லினால் அடித்து கொண்டபோது கிதியோனுடைய கடைசி மகன் அதை கண்டு அபிமெலேக்கை அவன் சாபமிடுகிறான். அவன் குடும்பத்தாரை அக்கினி பட்சிக்க கடவுள் என்று அவன் சபிக்கிறான். அபிமெலேக்கு தேவனுக்கு துரோகம் செய்தான். தன்னை பெற்ற தகப்பனுக்கு துரோகம் செய்தான். தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் துரோகம் செய்தான். அவன் செய்த அந்த துரோகத்தின் நிமித்தமாக 3 வருடங்கள் கழித்து சாபங்கள் அபிமெலேக்குடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நியாயாதிபதிகள் 9:22. எந்த ஜனங்கள் ராஜா வாழ்க என்று சொன்னார்களோ 3 வருடங்கள் கழித்து அதே ஜனங்கள் ராஜாவாகிய அபிமெலேக்கின் தலையிலே கல்லை போட்டு அவனை கொண்டு போட்டார்கள். நியாயாதிபதிகள் 9:53. தகப்பனையும் கூட பிறந்தவர்களையும் ஏமாற்றி அவர் ராஜாவானது நிமித்தமாக 3 வருடங்களுக்குள்ளாக சாபங்கள் அவன் மேல் வந்து அவன் தலையிலே கல்லை போட்டு அவனை கொலை செய்கிறார்கள். சாபங்கள் அவனை வாழ விடவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில யாரையும் ஏமாற்றி வஞ்சித்து நீ உன் வாழ்க்கையை ஒரு ராஜபாரத்தை கட்டுவாயானால் அது ஒரு பெரிய சாபமாக முடிந்து வரும் என்பதை கண்டு நீ எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அவரே உன் ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்துகிறவர்.
குடும்பத்திலேயும் உன் சபைகளிலேயும் நீ ஒருபோதும் துரோகம் செய்து நீ வாழ்கிற வாழ்க்கையை ஒருபோதும் உடையவனாக இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவரே உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை விரிவாக்கக்கூடியவர். மற்றவங்களை ஏமாற்றி வஞ்சித்து நீ ராஜாவாகும்படியாக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். ராஜாவாகிய கர்த்தர் உன்னை ராஜஸ்தானத்துக்கு உயர்த்துவார். அதுவரையோ உன்னை கர்த்தருடைய காரணங்களிலே நீ இருப்பாயாக. உனக்கு வருகிற எல்லா ராஜ்ய மேன்மையும் கர்த்தரிடமிருந்து வருகிறது. அனாதையாய் தாயும் தகப்பனும் இல்லாத எஸ்தரை கர்த்தர் ராஜ்ய மேன்மையாக வைத்தார். உனக்கு உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்குள்ள ராஜ்ய மேன்மை கர்த்தரிடமிருந்து வரக்கூடியது. ஏற்ற காலத்தில் தேவன் அதை வாக்கிய பண்ணுவார். மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணி நீ ஒரு காரியத்திலே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டிய அவசியமே இல்லை. அது உனக்கு தேவையும் இல்லை. கர்த்தரே உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான்காவது, பரியாசம் பண்ணுறவர்கள் சாபத்துக்கு ஏதுவானவர்கள். ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 ராஜாக்கள் 2:23. இங்கே எலிசா பெத்தேலுக்கு போகும்போது வழியிலே பிள்ளைகள் அவனை பரியாசம் பண்ணி அவனை நிந்தித்தார்களே என்பதை நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரர்கள் இரட்டிப்பான கணத்துக்குரியவர்கள். தாயின் வயிற்றில் தோன்றும் போதே கர்த்தர் அவங்களை அழைத்திருக்கிறார். பெத்தேலுக்கு போகிற வழியிலே பிள்ளைகள் அவனை பரியாசம் பண்ணினதுனாலே எலிசா அவர்களை சபிக்கிறான். 2 கரடிகள் புறப்பட்டு வந்த 42 பிள்ளைகளை பீறி போட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாக இருப்பதனால சபை போதகரை நிந்திப்பதும் பரியாசம் பண்ணுவதும் ஒரு பெரிய சாபத்தீடாக அது மாறிவிடும். சபையை நடத்துகிற போது குற்றங்கள் குறைகளை காக்கும்போது அவங்க பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்பதை அவர்கள் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். அதற்காக அவங்க ஜெபிக்கிறார்கள். ஒருபோதும் கர்த்தர் உனக்கு கொடுத்த போதகரை நிந்திக்கக்கூடாது, நீ பரியாசம் பண்ணக்கூடாது. அது உன் வாழ்க்கையிலே சாபத்தீடாக மாறிவிடும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தேவன் தாயின் வயிற்றில் இருக்கும் முன்பே கர்த்தர் அவங்களை அழைத்து தெரிந்து கொள்கிறார். ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பதுதான் நீ சொல்ல வேண்டும். அதற்காக நீ ஜெபிக்க வேண்டும். நாற்பத்தி 2 பிள்ளைகளை கரடிகள் வந்து பீறி போட்டது. ஐந்தாவதாக, தரமற்ற காணிக்கை நிமித்தமாக சாபங்கள் வருகிறது. காணிக்கை தரமுடையதாக இருக்க வேண்டும். அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் தரமற்ற ஒரு காணிக்கையை செலுத்த நிமித்தமாக சாபங்கள் குடும்பங்களுக்குள்ளே வருகிறது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் பிரமாணத்தின்படியாக கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்கள். ஆகவே பிரமாணத்தின் நிமித்தமாய் கொடுக்கப்படுகிற காணிக்கை தசம்பாகத்தை விட மனப்பூர்வமாய் கொடுக்கறதுனால அவங்க எந்த விதமான கணக்கும் இல்லாமல் பார்க்காமல் அதிகமாக இன்றைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுக்காக கொடுக்கிறார்கள். தாங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 10% மாத்திரமல்ல, அதுக்கு அதிகமாக கொடுக்குற அநேக ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். அதிகமாக தேவனுக்காய் கொடுக்கிறார்கள்.
தங்களுடைய வருமானத்தை கணக்கு பார்த்து கொடுக்காம இருக்கிற அநேக விசுவாசிகள் சபையில் இருக்கிறார்கள். அவங்களுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவனுடைய பிரமாணத்தின்படியாக கொடுக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மடியிலே சரிந்து போடும்படியாக போடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், மனப்பூர்வமாய் கொடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் எவ்வளவாய் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். தசமபாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை எடுப்பது ஒரு பெரிய சாபக்கேடாகவே அது மாறிவிடும். பரிசுத்தமானதை எடுப்பதும் பரிசுத்தமானதை வஞ்சித்ததும் தேவனுக்கு முன்பாக சாபக்கேடாக இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்குற எல்லா காரியத்திலையும் நீ மனப்பூர்வமாகவும் இல்லாட்டா பிரமாணத்தின்படியாகவும் நீ கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது சாபங்கள் குடும்பத்தை விட்டு விலகிறது. தரமற்ற காணிக்கையை நீ தேவனுக்காய் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய சாபத்தீடாக குடும்பங்களிலே மாறிவிடுகிறது. ஆண்டவருக்காய் கொடுக்காத அநேக குடும்பங்களை பார்க்கும்போது இன்றைக்கு வரலையும் அவங்க பண காரியங்களில் கஷ்டப்படுகிறார்கள். ஏன் இவ்வளவு ஜெபிக்கிறார்கள், இவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், ஏன் ஆசீர்வாதமாக இல்லை என்று நாம் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க தசமபாகங்கள் ஒருபோதும் கொடுப்பது இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். பிரமாணத்தின்படி கொடுக்காவிட்டாலும் மனப்பூர்வமாக தேவனுக்காக நீ கொடுக்க வேண்டும். எத்தனையோ ஆண்டுடைய பிள்ளைங்க தங்கள் சம்பாத்தியத்தினுடைய முதல் பணத்தை காணிக்கையாக கொடுத்த அநேக விசுவாசிகளை நாம் கண்களில் பார்த்திருக்கிறோம், ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதித்த முதல் பணத்தை காணிக்கையாகவும் தசமபாகவும் கொடுத்த அநேக பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணமுடையவங்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் சம்பாத்தியம் பண்ணி முதல் அந்த சம்பளத்தை வாங்கும்போது பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, அந்த முதல் பணத்தை நீ கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்து விடு, சபையிலே ஊழியக்காரருடைய கையிலே கொடுத்து விடு, அந்த முழு பணமும் அந்த முதல் சம்பாத்தியம் கர்த்தருக்குரியது என்று சொல்லுகிறார்கள். அப்படி கொடுத்த அநேக தெய்வ பிள்ளைகள் சபையில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்காக மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்கிற இருதயமுடையவங்களுடைய குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு சாபம் விலகப்பட்டு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தர் அவங்களுக்காக எல்லா காரியத்தையும் அற்புதமாய் வாக்கியம் பண்ணுவார். அவங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமான சம்பாத்தியத்தை அவனுடைய கையில் தேவன் கொடுப்பார். வானத்தின் பண்டக சாலையை தேவன் திறப்பார். மடியிலே அவர்கள் அள்ளி போடும்படியாக, மடியிலே சரிந்து விழும்படியாக போடுவார்கள். இதெல்லாம் இன்றைக்கும் நடக்கிற காரியமாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரையிலையும் நீ தேவனுக்காய் கொடுக்காவிட்டால், இந்த வார்த்தை கேட்குற நீ தரமற்ற காணிக்கையை தேவனுக்கு கொடுக்கும்போது குடும்பங்களிலே சாபங்களும் தரித்திரங்களும் விலகாத பிரமாணமாகவே இருந்து விடுகிறது. நீ கொடுக்கறதுல எப்படிப்பட்டவளாய் நீ சபையிலே காணப்படுகிறாய். தன் மந்தையில் கடாக்கள் இருக்கையில் கெட்டுப்போனதே ஆண்டவருக்காக நேர்ந்து கொண்டு பலியிடுவது ஒரு பெரிய, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்காய் கொடுத்த மந்தையில் கடாக்கள் இருக்கும்போது, நல்ல கொளுத்த ஆடுகள் இருக்கும்போது, கெட்டுப்போனதே ஆண்டவருக்காக நேர்ந்து கொடுக்கிற பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், எல்லா காரியத்தை கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார், உன் கையில் ஏராளமான செல்வத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் மந்தையில் கடாக்கள் இருக்கும்போது, நல்ல கொழுத்த கன்றுகள் இருக்கும்போது, கெட்டுப்போனதை ஆண்டவருக்காய் கொடுக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் காணிக்கை, உன் தசமபாகம் தேவனுக்கு முன்பாக
தரமுடையதாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நீ மந்தையினுடைய கடாக்களை நீ கொண்டு வர வேண்டும். கெட்டுப்போனதையும் எல்லா செலவு பண்ணிவிட்டு மீதியையும் கொண்டு வந்து நீ காணிக்கின்ற சமாத்தி செலுத்துவாய். ஆனால் அது ஒரு சபிக்கப்பட்டவன் சாபத்தீடானது என்பதை வேதம் அழகாக போதிக்கிறது. அது நிமித்தமாக நீனும் உன் பிள்ளைகளும் அப்படிப்பட்ட சாபத்தின் எல்லைகளுக்குள்ளே போய்விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுக்காக தரமுள்ளதை நீ கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். சாபங்கள் விலகி அவர்கள் மிகவும் நன்றாக இருப்பார்கள். 5 காரியத்தை நாம் தியானித்தோம். சாபங்கள் வர காரணம் என்ன? ஆவிக்குரிய ஆராதனை செய்யாது இருக்கும்போது சாபங்கள் வருகிறது. 2வது, ஏமாற்றுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். 3வது, துரோகிகள் சாபத்துக்கு ஏதுவானவர்கள். 4, பரியாசம் பண்ணுகிறவர்கள் சாபத்துக்கு ஏதுவானவர்கள். 5வதாக, தரமற்ற காணிக்கை கொடுக்கிறவர்கள் சாபத்துக்கு ஏதுவானவர்கள். இந்த 5 காரியங்களும் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு நீ முழங்கால் படியிட்டு உன் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பிரதிஷ்டை பண்ணி உன்னை புது மனிதனாக நீ உன்னை மாற்றிக்கொள்வாயானால் அந்த ஜெபிக்கிற அந்த நிமிஷமே, நீ உணர்வடைகிற அந்த நிமிஷமே சாபங்கள் உன்னை விட்டு விலகிறதை நீ உன் கண்களினாலும் உன் ஆவினாலும் நீ உணர முடியும். இன்றைக்கி சொல்லப்பட்ட இந்த 5 காரியம் உன் வாழ்க்கையில் வந்துவிடாதபடி நீ எச்சரிக்கையாகிற. உலகத்தில் எந்த மனிதனுமே நாம் நல்லவர்களாக இல்லை. ஆனால் நம்முடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக நாம் தேவனிடத்தில் வந்து மனஸ்தாபப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு மனஸ்தாபம் நமக்கு உண்டாகும். ஆனால் நாம் செய்த தவறு நிமித்தமாய் நம்முடைய குடும்பங்களிலே சாபங்கள் வந்துவிடக்கூடாது என்பது என்கிற உணர்வு உன் வாழ்க்கையில் உண்டாகும். ஆனால் நீ இப்பொழுதே முழங்கால் படியிட்டு உன் கரங்களை உயர்த்தி இன்றைக்கி சொல்லப்பட்ட இந்த 5 காரியத்தை நிமித்தமாய் சாபங்கள் என் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் குடும்பத்தின் மேலே வந்துவிடாதபடி தேவனே என் மேல் இரக்கமாக இரும் என்று தேவனுடைய இரக்கத்துக்காக நீ நிற்பாயானால் கர்த்தர் உன் மேலே இறங்குவார். எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர், தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். நீ ஆண்டவற்றை வந்து மனஸ்தாபப்படுவாயானால் எல்லாவற்றையும் உன்னை விட்டு விலக்கி உன்னை ஒரு புது மனிதனாய் மாற்றி தன் இரத்தத்தினாலும் தன் அபிஷேகத்தினாலும் தன் வார்த்தையினாலும் சாபங்கள் விலக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் கர்த்தர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். நீ ஏன் ஆண்டவற்றை வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது? ஏன் மனஸ்தாபப்படக்கூடாது? நீ செய்த அநேக காரியங்கள் தேவனுக்கும் உனக்கும் உடையதாக இருக்கிறது. கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். நீ செய்த தவறு நிமித்தமான தண்டனைகளை உன்னும் நீ உன் சந்ததிகளும் பெற்றுக்கொள்ளாதபடி இந்த 5 விதமான குறைகள் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ உணர்வடைந்தவளாய் பலிபீடத்துக்கு நேராய் உன் கரங்களை உயர்த்தி நீ மனம் கசந்து அழுது தேவனோடு நீ ஒப்புரவாமாய். ஆனால் இன்றைக்கே தேவனது ஆராதனை முடிந்து நீ போகும்போது சாபங்கள் விலக்கப்பட்ட மனுஷியாக இந்த இடத்தை விட்டு நீ போக முடியுமே. கர்த்தர் உன்னை மிகவும் நேசிக்கிறார். உன் வாழ்க்கையில் வந்த எந்த தவறும் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, அது சாபங்கள் முழுவதும் உன்னிமித்தமாய் வந்தது என்பதை நீ மறந்து போகாதே. சிறுவரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படியே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். புற ஜாதிகளுக்கு முன்பாய் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் நீ உயர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீ செய்த தவறு நிமித்தமாக சர்ப்பங்களும் சாபங்களும் உன் வீட்டுக்குள்ளே வந்து நிலைகுலைய பண்ணிவிட்டதே. இன்றைக்கு அதை நினைத்து தேவ சமூகத்தினை உணர்வாயாகில் தேவனை இன்றைக்கே தன் மகிமையின் பிரசனத்தை உனக்கு தருவார். தன் கரங்களை நீட்டுவதையும் உன்னை தொடுவதையும் நீ ஆவிலே நிரம்புவதையும் இப்பொழுதே நீ உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை ஒப்புக்கொடு. புது மனுஷனாய் இந்த ஆராதனை விட்டு உன் வீட்டுக்கு செல்ல. உன் வீட்டினுடைய எல்லைகளுக்குள்ளே நீ போகும்போதே சாபங்கள் நீங்கி உன் குடும்பமும் உன் வீடும் ஒரு பிரகாசமாய் இருப்பதை உன் ஆவிக்குரிய கண்களினால் நீ காணும்படி தேவன் செய்வார். கர்த்தர் அப்படியே உனக்கு செய்வாராக. உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஜோதி தோன்றும் தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதாழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம்.
போல் இன்பராய் ஈற்றிலே மோட்ச கரையில் நாம் சந்திப்போம். There's a land that is far in the day, and by faith we can see it afar. For the Father waits over the way to prepare us a dwelling place there in the sweet by and by. We shall meet on that beautiful shore in the sweet by and by. We shall meet on that beautiful shore. We shall sing on that beautiful shore the melodious song of blessed, and their spirit shall sorrow no more. Not a sign for the blessings of rest in the sweet by and by. We shall meet on that beautiful shore in the sweet by and by. We shall meet on that beautiful shore to a bountiful Father above. We shall offer a tribute of praise for the glorious gift of His love and the blessings that hallow our days in the sweet by and by. We shall meet on that beautiful shore in the sweet by and by. We shall